ஆக தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 13 நகராட்சிகள் 13 மாநகராட்சிகள் 70 நகராட்சிகள் 325 பேரூராட்சிகள் மற்றும் 51,048 ஊரக குடியிருப்புகளுக்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு 2,286 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 5.28 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 17,453 கோடி மதிப்பீட்டில் 25 குடிநீர் திட்ட பணிகளும் ரூபாய் 767 கோடி மதிப்பீட்டில் 4 குடிநீர் திட்ட மறுசீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் இன்னும் கூடுதலாக 806 மில்லியன் லிட்டர் குடிநீர் 137 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கிடைக்கும். ஆக இவை நிறைவேறும் போது, அதாவது செப்டம்பர் 2025 மொத்தமாக 6.65 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் 3092 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க முடியும். புதிதாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், சேந்தமங்கலம் கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டு குடிநீர் திட்டம், கரூர் திருச்சி கூட்டு குடிநீர் திட்டம், புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம், மயிலாடுதுறை கூட்டு குடிநீர் திட்டம், தென்காசி கடையநல்லூர் கூட்டு குடிநீர் திட்டம், தூத்துக்குடி திருச்செந்தூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு அந்தியூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருவள்ளூர் கூட்டு குடிநீர் திட்டம், கானை கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட 16 திட்டங்களுக்காக ரூபாய் 16,875 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆக இந்த 16 திட்டங்கள் நிறைவேறும் போது 7.5 கோடி மக்கள் 7.5 கோடி 7.5 கோடி மக்களுக்கு 3,627 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க இயலும். 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெங்கால் புயலினால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள 76 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிப்படைந்தன. இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகளில் 17 பாதாள சாக்கடை திட்டங்கள் ரூபாய் 1,777 கோடி மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 10 பாதாள சாக்கடை திட்டங்கள் 3,608 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. சென்னை குடிநீர் வாரியம் நமது கழக அரசு 2021ஆம் ஆண்டு அமைந்த போது சென்னை பெருநகரின் மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு 830 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் தற்போது தினமும் 1,100 மில்லியன் லிட்டர் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 15 புதிய குடிநீர் திட்ட பணிகள் ரூபாய் 2,089 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் கூடுதலாக 19 லட்சம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ரூபாய் 560 கோடி மதிப்பீட்டில் 10 குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டப் பணிகள் முடிவரும்போது மேலும் 9 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பேரூரில் 400 MLD கடைநீரை குடிநீராக்கும் திட்டப் பணிகள் 4,276 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டம் முடிவரும்போது சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 23 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். 47 கழிவுநீர் திட்டப் பணிகள் ரூபாய் 1,494 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 3,393 கோடி மதிப்பீட்டில் 24 கழிவுநீர் திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பணிகள் முடிவரும்போது 34 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். மீஞ்சனூரில் 100 MLD, நெம்மேலியில் 110 MLD மற்றும் 150 MLD சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் உள்ளன. தற்போது மேலும் நெம்மேலியில் அருகில் 400 MLD கடைநீரை குடிநீராக்கும் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முடிவரும்போது மொத்தமாக நாள் ஒன்றுக்கு 760 மில்லியன் லிட்டர் குடிநீர் கடல்நீரிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும். பருவமழை பொய்க்கும் காலங்களில் கூட சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் பிரச்சனை ஏதும் ஏற்படாதவன் சமாளிக்க முடியும். சென்னையில் உள்ள வடசென்னை பகுதியில் பெருகி வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்ய தற்போதுள்ள குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டமைப்புகளின் திறன் போதுமானதாக இல்லாததால் கழிவுநீர் மற்றும் குடிநீர் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நீர் மாசுபாட்டை குறைக்கவும் ரூபாய் 946 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கூவமாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் விரிவான திட்ட அறிக்கை மூலம் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகரில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் பன்னடுக்கு குடியிருப்பு கட்டிடங்களில் 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அடையாறு மண்டலத்தில் உள்ள பள்ளிப்பட்டு மற்றும் திருவான்மியூர்
குடிநீர் விநியோக நிலையங்களிலிருந்து குடிநீர் விநியோகம் பகுதிகளுக்கு 24/7 குடிநீர் வழங்கும் முறையை செயல்படுத்தும் பொருட்டு சுமார் 690 கோடி மதிப்பீட்டில் விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க ஏதுவாக 100 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதன்மை சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டம் ரிங் மெயின் ரூபாய் 2423 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் 5 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கடல்நீரை குடிநீராக்கும் 4 நிலையங்கள் என மொத்தம் 9 குடிநீர் வழங்கல் அமைப்புகளும் ஒன்றிணைக்கப்படுவதால் சென்னை மாநகரத்தின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களும் சமச்சீரான குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 530 MLD குடிநீர் விநியோகம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள 265 MLD பிரதான குழாயுடன் 265 MLD கொள்ளளவு கொண்ட 2வது பிரதான குழாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தக்காரர்கள் முறையாக பணி செய்யாதால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மறு ஒப்பந்தம் கோரப்பட்டு மீண்டும் பணியாணை வழங்கப்பட்டது. தற்போது 90% பணிகள் முடிக்கப்பட்டன. ஏப்ரல் இறுதிக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டம் நிறைவேறும் போது தினமும் 530 MLD குடிநீர் வழங்க இயலும். அதாவது சென்னை மாநகரத்துக்கு தற்போது வழங்கப்படும் குடிநீர் அளவில் பாதி அளவிற்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தே குடிநீர் வழங்கப்படும். சென்னை குடிநீர் வாரியம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களது குடும்பங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு கண்ணியமான சுயதொழில் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக டிக்கி தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மூலம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் கட்டமாக 100 ஜெட்டிங் கம் கிராபிங் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 102 வாகனங்கள் வாங்கப்பட உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான மேலாண்மை டுபிகோ, டுபிசல் மற்றும் டுபிக் நிறுவனங்களும் திருப்பூர் பகுதிக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் சம்பந்தப்பட்ட பணிகளை தனியார் பங்களிப்புடன் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டு நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக CRRT மூலம் அடையாறு நதியை மீட்டெடுத்து நதிக்கரை நெடுக பசுமை பரப்பினை அதிகரித்து அழகுற சீரமைக்கும் திட்டம் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் சுமார் 1500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த வருகிறது. இதுல கூட எல்லாம் சொன்னாங்க 1500 கோடி எத்தனை வருஷம் அறிவிப்பீங்க, 3 வருஷமா அறிவிச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த 1500 கோடி அறிவிப்பதில்லை. கிட்டத்தட்ட 10,000 வீடு இருக்காங்க. அந்த வீட்டை கிட்டத்தட்ட வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக 5000 வீடுகள் அவருக்கு தந்து அதில் செல்வதற்கு அனுமதி ஒப்புக்கொண்டார்கள். மீதும் 5000 பேருக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் காட்டி அந்த இடத்துல கட்டி அவர்களுக்கு வீடு வழங்குவதற்காக அவரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் இது காலதாமதம் ஏற்பட்டது. அப்படி முடிவரும் போது மிக சிறப்பானது ஒரு திட்டமாக அது இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பணிகள் நீங்கள் ஏற்கனவே அப்போது நம்முடைய மாண்பு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் பேசியதும் ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசியதும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருள் அவர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பேசும்போது அப்போதே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் நேற்று முன்தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் அந்த பணிகளை அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்கின்ற போது AVM கால்வாயை சரி செய்து தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புகளாக இங்கு புதிய பேருந்து நிலையங்கள் இப்போது புதிதாக அறிவிக்கப்படுகிற பேருந்து நிலையங்கள் கும்பகோணம் மாநகராட்சி, அம்பாசமுத்திரம், ஆம்பூர், கள்ளக்குறிச்சி, சாத்தூர், செங்கல்பட்டு, திருக்கோயிலூர், திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்களும், ஈரோடு மாநகராட்சி, ஆற்காடு, ராணிப்பேட்டை நகராட்சிகளில் பேருந்து நிலையங்களில் கூடுதல் பணிகளுக்காக 142.68 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பேருந்து நிலையங்கள் மேம்பாடு கடலூர், தஞ்சாவூர் மாநகராட்சிகள், ஆரணி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம், காரமடை, கிருஷ்ணகிரி, குடியாத்தம், குமாரபாளையம், கோயில்பட்டு, திருவாரூர், துறையூர், தேனி, அள்ளி நகரம், பட்டுக்கோட்டை, பல்லடம், பொன்னேரி, முசிறி, விருதுநகர் ஆகிய நகராட்சிகளில் பேருந்து நிலையங்கள் 84.26 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். குடிநீர் அபிவிருத்தி பணிகள் கரூர், கும்பகோணம், தாம்பரம், திருநெல்வேலி மாநகராட்சிகள், அரக்கோணம், ஆத்தூர், ஆற்காடு, ராமேஸ்வரம்பட்டி, எடப்பாடி, கள்ளக்குறிச்சி, குமாரபாளையம், செங்கோட்டை, திருப்பத்தூர், சில்லிபுத்தூர், திருவேற்காடு, தென்காசி, நெல்லிக்குப்பம், துவாக்குடி, பன்ருட்டி, பூந்தமல்லி, பொள்ளாச்சி, மலமலை நகர், வாணியம்பாடி, வெள்ளக்கோயில், உளுந்தூர்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 704.76 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தப்படும். சந்தைகள் தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாநகராட்சிகள், ஆத்தூர், திருத்துறைப்பூண்டி, தேவக்கோட்டை, புஞ்சப்புளியம்பட்டி, பெரியகுளம், திருவாரூர் ஆகிய நகராட்சிகளில் 62.95 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும்.
திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், முசிறி, மேட்டூர், கோபிச்செட்டிப்பாளையம், வாலாஜாப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 38.80 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்படுத்தப்படும். வால்பாறை நகராட்சியில் 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு 27.26 கோடி மதிப்பீட்டில் 50 புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 311.78 கோடி மதிப்பீட்டில் 69,500 புதிய LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும். 45,700 பழைய தெருவிளக்குகள் புதிய LED விளக்குகளாக மாற்றப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.